மனிதன் ஏன் ஆனந்தமாக இல்லை அப்படின்னா, நான் ஒரு சத்து அப்படின்னு ஒருத்தனுக்கு புரியல, நான் ஒரு விசேஷம் புரியல, நான் ஒரு மாகாளி புரியவே இல்லை, நான் விசேஷமானவன் கடவுளை கீழே போட்டு மிதித்தவன் புரியவே இல்லை. உங்களுக்கு புரியவே இல்லை. அந்த காளி படம் புரியுதான்னு பாருங்கள். வெற்றிடத்தை உறிஞ்சிருக்கிறீங்க. நீங்கள் வெற்றிடத்தை என்ன பண்ணிக்கிறீங்க? உறிஞ்சிருக்கிறீங்க. காலியாக நிற்கிறீங்க. காலியாக நிற்கல. காலியாக நிற்கலைன்னா நீங்கள் யாருன்னா அவன் கழுத்தில் மாட்டேங்கிற மாலையாயிட்டீங்க. அப்போ எவன் ஒருவன் தன்னை விசேஷமாக உணர்றானோ அவன் யார் தான்? சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. விசேஷமான இந்த ஆப்ஜெக்டை டிரைவிங் போஸ்ட் உள்ளே இருக்குது, நான் ட்ரைவ் பண்ணிக்கிறேன். பேட்ரி கரண்ட்டெல்லாம் இருக்குது, என் இஷ்டத்துக்கு என்ன பண்ணிக்கிறேன் நான். ஒரு சாஃப்ட்வேர் மட்டும்தான் இது உள்ளது. அந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணிக்குது? இதை பயன்படுத்திக்குது. மனம்னு ஒன்று உள்ளே இருக்குது, அதுதான் என்ன பண்ணுது. இப்போது சத்தியம் சித்தியத்தையும் புரிஞ்சு இந்த மனம் எப்படி தான் இருக்கான்? ஒன்று ஒன்று தான். சச்சிதானந்தன் தான் எப்படி தான் இருப்பான்? ஏன் சத்தும் சித்தம் புரிஞ்சுட்டா எப்படி இருப்பான்? அப்போ இந்த மனதை நான் எப்படி தான் வச்சுக்கணும் எப்பவுமே? ஏன் நான் துக்கத்துக்கு ஆட்படுத்துகிறேன்? சத்து சரியாகுது, சித்தமும் சரியாகுது, புத்தி தான் சரியில்லை. அதனால் அது ஆனந்தமாக இல்லை. ஆனந்தமாக இல்லைன்னா அந்த மனம் சரியில்லைன்னு அர்த்தம். துக்கப்படுதுன்னாவே அது என்ன தான்? நோய்வாய்ப்பட்டுக்குது. உனக்கு ஒரு துக்கமாக இருக்குது, வலிக்குதுன்னா நீ நினச்சிக்க நமக்கு ஏதோ நோய் இருக்குது. நான் ஒரு மனநோயாளி. நான் துக்கப்பட்ட யார்? வலி ஒரு வழி, வலி ஒரு வழி. வலி வந்து தான் வழியே பொறுக்கும். தென்னையின் கீற்று விழவில்லை என்றால் தென்னைக்கு என்றும் வளர்ச்சி இல்லை. அப்படி தானே? ஒரு மட்டையும் விழும்போது என்ன சொல்லுது? மரம் வளருதுன்னு சொல்லுது. அப்படி தானே? இந்த கருப்பு முடி வெள்ளையானது காரணம் என்ன? உடம்பு மாறுது, முதிர்ச்சி அடையுது, அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகுது, மரணத்துக்கு நெருக்கமாக ஆகுது, முடிவு காலத்தை நோக்கி முடிவு காலத்தை நோக்கி எல்லாம் தானே நகர்ந்தாங்க. அதுக்கே நான் துக்கம் பண்ணோம். இந்த உடல் யாரால் ஆனது இல்லை, கடவுள் சித்தத்தினால் ஆனது. இந்த ஆப்ஜெக்டுக்குள்ள ஒரு செயல் நடந்துன்னு இருக்குது, அதுவும் யாரால் ஆனதில்லை, என்னால் ஆனதில்லை. என்னுடைய வேலையெல்லாம் இதை கொண்டாடுறது மட்டும்தான். எதை? இந்த உடம்பையும் இந்த உயிரையும் தன்னைத்தான் அர்ச்சிச்சுன்னு கொண்டாட்டமாக இருந்தா நான் இப்படி தான் இருப்பேன். அப்போ சச்சிதானந்தன் ஒரு சாதாரண வார்த்தையை கடந்து போக போறியா? இல்லை சச்சிதானந்தன் சும்மா சொல்லிட்டு திண்ணூறு பூசிக்க போறியா? இல்லை சைவ சித்தாந்தம்னு சொல்லின்னு அலைய போறியா? இது சைவ சித்தாந்தமா? இது சைவருக்கு மட்டும்தான் சொந்தமா? உலகத்துக்கே சொந்தம் இல்லையா இந்த வார்த்தை? சைவம் மட்டும்தான் சொந்தமா? இதுக்கு கரிமீன் சாப்பிடக்கூடாதா? இதுக்கு சாராயம் குடிக்கக்கூடாதா? இதுக்கு பொம்பளை கூட சந்தோஷமாக இருக்கக்கூடாதா? புரிஞ்சிச்சா அவனுக்கு? காளின்னா என்னன்னு தெரில, சித்தம்னா என்னன்னு தெரில, சிவம்னா என்னன்னு தெரில, சர்வம் சிவமயம் யார் வேணால் சொல்லுவான். அப்படின்னா உலகமே உங்களுக்காக தான் படைக்கப்பட்டிருக்குது. உங்கள் அம்மாவும் அப்பாவும் உங்களுக்காக தான் செஞ்சாங்க. உங்களுக்கு அம்மா இருக்கிறாங்கல்ல, யாருக்காக நினைக்கிறீங்க? நீ வரணுன்றதுக்காக தான் உங்கள் அம்மா உங்கள் அப்பாண்ட புணர்ந்தாங்க. ஸோ கடவுள் புணர வச்சது யாருக்காக? உனக்கு தான். நீ பிறணுன்றதுக்காக தான் உங்கள் அம்மாவும் அப்பாவும் சந்தோஷமாக இருந்தாங்க. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நீ பிறந்தேன்னு சும்மா நான் சொல்லுங்கிற கிடையவே கிடையாது. நீ பிறகுது தான் கடவுள் நான் பண்ணுறாரு. அப்பா அம்மாவுக்கு நான் பிறந்தேன்னாக்கா சராசரி அறிவு. நான் பிறக்கிறதுக்கு தான் அம்மா அப்பா இருக்கிறாங்கன்னு சொன்னால் ஆன்மீக அறிவு. சத்தும் சித்தும் புரிந்து ஆனந்தமாக இருக்க சச்சிதானந்தம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் நமக்கு கொடுத்த வாய்ப்பே மகிழ்ச்சியாக இருப்பதற்காக தான். இந்த வீணாய் போன பழகி போன சமூகம் நம்மை அசிங்கத்தில் தள்ளி இருக்கிறது. இந்த பூமி பந்தை நரகமாக மாற்றி இருக்கிறது. நரகத்திலேயே சொர்க்கமும் இருக்கிறது. நாம் சொர்க்கத்தில் வாழ்வோம், சொர்க்கத்தை உணர்வோம், சொர்க்கத்தை படைப்போம். சச்சிதானந்தம். பொறுப்பு மிகுந்தவனா இருந்தா சச்சிதானந்தம் வீடியோ கேட்ட உடனே என்ன செய்யலாம்? அவன் வரலாம். எப்படி இந்த ஆப்ஜெக்டோட விசேஷமானது உனக்கு தெரியுமா? என்ன
இந்த ஆப்ஜெக்டில் என்ன இருக்குதுன்ட்டு தெரியவே தெரியாது. உனக்கு அது மாதிரி பார்க்க தெரியுமா என்ன? என்கிட்ட வந்தால் இந்த ஆப்ஜெக்டில் என்னென்ன விசேஷம் இருக்குதுன்ட்டு என்ன பண்ணுவேன், சொல்லுவேன். எப்படி அது வேலை செய்யுது சொல்லுவேன். இந்த சாஃப்ட்வேரை நான் எப்படி சரி பண்ணலாம் சொல்லுவேன். சிவயோகி வணங்கும் சச்சிதானந்தம். வணக்கம். நிறைய தலைப்பு. 17/5/2026 பிறந்த நாள் அப்படின்னு சும்மா கொண்டாடிக்கிறது. எல்லா நாளும் எனக்கு பிறந்த நாள் தான். ஒவ்வொரு நாளிலையும் ஒவ்வொரு 24 மணி நேரத்துலையும் நான் பிறந்த நேரம் இருக்குது. நான் ஒரு பிறந்தேன்ல, ஸோ 24 மணி நேரத்துக்கு ஒரு முறை நான் என்ன பண்ணலாம், பிறந்த நேரத்தை கொண்டாடலாம். ஒவ்வொரு வாரத்துலேயும் நான் பிறந்த கிழமை இருக்குது. ஒவ்வொரு வாரத்துலேயும் நான் என்ன பண்ணலாம், பிறந்த கிழமையை. ஒவ்வொரு மாதத்துலேயும் பிறந்த தேதி இருக்குது. மாதத்துலேயும் நான் என்ன பண்ணிக்கலாம், பிறந்த நாள் கொண்டாடிக்கலாம். ஒவ்வொரு வருஷத்துலேயும் தேதி மாதம் இருக்குது, வருஷத்துலேயும் கொண்டாடிக்கலாம். தமிழ் மாதங்கன்னு பார்த்தா 60 வருஷத்துக்கு ஒரு முறை திரும்ப வரும். அப்போது 60 வருஷத்துக்கு ஒரு முறை நான் பிறந்த வருஷம் வந்தால் கொண்டாடிக்கலாம். இப்படி கொண்டாடுறதுக்கு நாளில் கொண்டாடலாம், வாரத்தில் கொண்டாடலாம், மாதத்தில் கொண்டாடலாம், வருஷத்தில் கொண்டாடலாம், இல்லை 60 வருஷத்துக்கு கொண்டாடிக்கலாம். கொண்டாடணும்னு முடிவு பண்ணிட்டு எப்போவுமே கொண்டாடிக்கலாம். ஐயோ, உன்னை தலைப்பு பேச சொன்னால் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இதை சொல்லி என் இன்றைக்கி பிறந்த நாளுங்க எனக்கு என்ன பண்ணுங்க எல்லாரும் பார்த்து சொல்லணும். எனக்கு பிறந்த நாளில் தான் பார்த்து சொல்லணுமா, மற்ற நாள்லையும் சொல்லலாமா? அதுக்கு தான் ஏன்னா ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணலாம், நீங்கள் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே 6:05 அந்த டைமில் நான் பிறந்துருக்கிறேன். அதனால் டெய்லியும் 6:05க்கு என்ன பண்ணலாம், நீங்கள் பிறந்த நேர வாழ்த்துக்கள். டெய்லியும் சாயந்தரம் 6:05க்கு என்ன பண்ணலாம், நீங்கள் பிறந்த நேரம். இப்போ வாட்ஸ்அப் வந்துச்சா இல்லையா? அதனால் சாயந்தரம் சூரியன் அஸ்தமனம் ஆகிற நேரத்தில் 6:05க்கு நான் வந்துக்கிறேம்மா. அதனால் என்ன செய்யுங்க, நீங்கள் இனிமேல் போய்ட்டு வருஷம் நான் வெறுப்பாக இல்லை, அவ்வளோ நாள் காத்துக்குது நான். டெய்லியும் சாயந்தரம் 6:05க்கு பிறந்த நேரம் வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போகிறீங்க. நான் வேலைக்கிழமை பிறந்தேன், வேலைக்கிழமை என்ன சொல்லுங்க, பிறந்த கிழமை வாழ்த்துக்கள். 17ஆம் தேதி பிறந்தேன், மாதம் என்ன பிறந்த தேதி வாழ்த்துக்கள். எல்லாம் முடியலைன்னா வருஷத்துக்கு ஒரு முறை சொல்லுங்கப்பா. தலைப்பு சச்சி சித்து ஆனந்தம். அதுக்கு தான் இதை சொல்கிறேன். சத்து சித்து ஆனந்தம், சத்து சித்து ஆனந்தம். அதை தான் சுருக்கி என்ன பண்ணிக்கிறாங்க, ஆமாம் சச்சிதானந்தம். சச்சிதானந்தம்னா நமக்கு அந்நிய பாஷை மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் சத்து சித்து ஆனந்தம் ஒன்று, ஆஹா நல்லா இது. ஆல்மா சர்ச்சி தான் ஆனந்தம்னு சொல்கிற போகிறீங்க. ஆல்மா சர்ச்சுக்கு போய், ஆமாம் இப்போ கிறிஸ்தவங்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க, அன்றைக்கே சொல்லிடுறாங்க சர்ச்சி தான் ஆனந்தம். உங்களுக்கு ஆனந்தம் எங்கே தேங்க, அங்கே தான். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, ஹல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் கோட்டெலாம் போட்டுக்கிறோமா இல்லையா? பாவாடை அது நாடாவாக தான் இருப்போம். அப்படி தானே? பாதியாளர்கள்லாம் நாடா தானே சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க மேலே வந்து வெள்ளை நாடா கருப்பு நாடா போட்டு காட்டுவாங்க. ஒரு பாவாடை ஒன்று கட்டி நாடா ஒன்று போட்டிருப்பாங்க. பார்த்துக்கிங்களா? ஜெட்டி போட்டாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது, பேண்ட்டு போட்டிருப்பார். பனியன் போட்டாலாம் எனக்கு தெரியாது, சட்டை போட்டிருப்பார். ஆனால் அதுக்கு மேலே என்ன பண்ணியிருப்பார் அவர், அந்த யூதர்கள் போடுற ட்ரெஸ்ஸை ஒன்று சிம்மி மாதிரி சின்னையெல்லாம் இது பண்ணி அதை எடுத்து அப்படி போட்டு அது மேலே ஒன்று கட்டி தொங்க விட்டுருப்பார். பார்த்துக்கிறீங்களா? ட்ரெஸ் கோடு ரொம்ப அவசியம். அது மாதிரி இந்து மதத்தில் என்ன ட்ரெஸ் கோடு இருக்குதுன்னா, ஆமாம் வேஷ்டி கட்டின்னுக்கணும், கோமனை கட்டியிருக்கணும், ஜெட்டி போகக்கூடாது, மாடர்னாக ஆகிடுவார். கோமனை தெர்ற மாதிரி கட்டணும் வேஷ்டியை, சட்டை படாது. இப்போ திருச்செந்தூர் போயினா சட்டை போட்டுன்னு சாமி கோச்சிக்கும், நானே கல் பிடிக்கிறேன், நீ மட்டும் சட்டை போட்டுன்னு உள்ளே வந்துடுறியன்ட்டு. சார் நீங்கள் பேச வந்தது சச்சிதானந்தம், தப்பாக கேட்க போகுது. சச்சிதானந்தன்றதுக்காக சொன்னேன் நான். பேர் என்ன? சத்து சித்து ஆனந்தம். எது சக்தி, எது சித்தம், எப்படின்னு ஆனந்தமாக இருக்குது. ஒருத்தனுக்கு சத்தம் சித்தம் புரிஞ்சிச்சானா எப்படி இருப்பாரான்னு கேட்டால் ஆனந்தமாக இருப்பாரான். அதனால் அவர் என்ன சொல்லிடுறாரு, சத்து சித்து ஆனந்தம். நான் எப்போதும் எப்படி இருப்பேன் அப்படின்னா இன்பத்தில் இருப்பேன். சர்வ சதாகாரமும் இன்பத்தில் இருக்க முடியுமானா முடியும். துக்கம் உன்னை அண்டாதானா அண்டும். ஆனால் ரொம்ப நேரம் அது இருக்காது, ஒரு வாத்தோ இல்லை ஒரு அன்னப்பறவையோ இல்லை ஒரு நீர்க்கோழியோ தண்ணியில் மிதக்கும், தண்ணியிலே தான் மீனை சாப்பிடும். ஆனால் தண்ணி அது மேலே ஒட்டாது. சும்மா தாமரையிலே சொல்லக்கூடாது,
தாமரையில் தண்ணியில் இருக்கும், என்ன பண்ண முடியாது. ஆனால் இதுங்கெல்லாம் போய் அதை கூட வாழ்ந்துட்டு வரும். ஆனால் என்ன பண்ணாது, ஒட்டாது. சந்தோஷம் அது பண்ணு பறக்கும், திரும்ப லேசாக தான் அதுக்கு பறவை இருக்கும். மனிதன் எதுக்கு பிறந்தான், ஏன் வாழ்கிறான் கேள்வி கேட்டால் தெரியாது. ஆனால் எல்லாம் கரும வீரர்களாக இருப்பாங்க. வாழ்க்கையில் என்ன பண்ணணும், நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், வக்கீல் ஆகணும், இன்னும் பிற தொழில் செய்யணும், பெரிய தொழிலதிபர் ஆகணும். தப்பு கிடையாது, அதெல்லாம் என்ன கிடையாது, தப்பு கிடையாது, ஆகணும் தான். அதுக்கு முன்னாடி நான் என்ன ஆகணும்னா சந்தோஷமாக ஆகணும். முதல்ல நான் என்ன ஆகணும், அப்புறமா தான் அதெல்லாம் ஆக முடியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் சந்தோஷத்தை விலை கொடுத்து அதை வாங்குறீங்க. உங்கள் மகிழ்ச்சியை, உங்கள் கொண்டாட்டத்தை, உங்கள் நிறைவை, நீங்கள் வாழ வேண்டியதெல்லாம் விலை கொடுத்து எதை வாங்குறீங்க. வாங்கின வந்த பேர் தான் தெரியுது அது ஒரு துக்கமான செயல் அப்படின்ட்டு. வாங்கிறதுக்கு முன்னாடி அது தெரியுது இல்லை. டாக்டர் படிச்சுட்டு ஒரு நிம்மதி ஆகிட்டாரா போய் கேளுங்க, கிடையாது. அவன் மாவீரன் அப்படி தான் சொல்லிக்கிறான், என் கைகளை விரித்து வைங்க, என் பணத்தை மருத்துவர்கள் தூக்கட்டும், நான் போகும்போது பணத்தை ஏறிங்க அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டான்னு. இப்போ நம்ம ஊரில் சில்லறைங்கெல்லாம் வாங்கி ஏச்சின்னு போவாங்க, பார்த்துக்கிறீங்களா, என்னவோ சொல்லிட்டாருன்ட்டு. ஏன் நான் எதையும் எடுத்துன்னு போல. எந்த மருத்துவரும் என்ன பண்ண முடியாது, மரணத்திலேருந்து விடுவிக்க முடியாது. எதுவுமே நிலையானது இல்லை. அப்போது ஏதோ ஒருத்தருக்கு ஏதோ ஒன்று புரிஞ்சிச்சானா அவர் எப்படிங்கிறாரு, எல்லாருக்கும் தானே புரியணும், எல்லாம் தானே சந்தோஷமாக இருக்கலாம். புரிஞ்சுட்டு தான் நினச்சவர்கிட்ட நம்ம எதனா புரிய வைக்க முடியும். நம்ம மேலேயே டைட்டிலில் போட்டோம், எல்லாத்தையும் தெரிந்தவர்கள், புரிந்து கொண்டவர்கள், அறிவாளிகள், அருள் கூர்ந்து என் வீடியோவை பார்க்க வேணாம். மமதை, ஆணவம், எனக்கு தெரிஞ்சிச்சுன்ற திமிரு, தெரியல தெரிஞ்சிச்சுன்ற திமிரு, இதுதான் பெரிய பிரச்சனை. இப்போ எல்லாரும் அந்த சச்சிதானந்தம் தெளிவாக இருக்கணுன்னே ஓம் குருநாதா, சண்முகா, வடிவேலா, கந்தா, கடம்பா நின்று வச்சுட்டு யாரை பார்த்தாலும் சச்சிதானந்தம் அப்படி தானே நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா. பேர்லாம் வச்சுருப்பாங்க. உங்களில் யாருன்னா சச்சிதானந்தங்களா, சச்சிதானந்தம் பேர் உள்ளவங்க இல்லை. சில பேர்லாம் வச்சுருப்பாங்க, பேரே வச்சுருப்பாங்க, பேரே சச்சிதானந்தன்ட்டு. உங்கள் எதிர் வீட்டில் இருக்கு சச்சிதானந்தம், அவங்க எதிர் வீட்டில் இருக்குது. இப்போ நம்ம பேசிக்கிறோம், நீங்கள் நான் பேசுகிறத போயிட்டு அவர்கிட்ட போய் தேட போகிறீங்க. சச்சிதானந்தம் எப்படி இருக்கும் எனக்கு புரிஞ்சிருக்கும். ஆனந்தம் நிலையானது அப்படின்னு புரிஞ்சிருக்கும். அதனால் அது பேர் இன்பம் இல்லை, பேரின்பம்ன்றாங்க. அது என்ன இல்லை, இன்பம் இல்லை, பேரின்பம். இப்போ உலகம் பெண் கூட இல்லை ஆண் கூட, அதாவது காம களியாட்டம் இல்லை சரக்கு அடிக்கிறது, வாழ்க்கையில் பணம் சம்பாதித்து ஏதோ பண்ணுறது எல்லாமே என்ன தானா, சிற்றின்பம் தானா. எதுதான் பேரின்பமா? அப்போ பேரின்பம்னா என்ன? யாருன்னா பேரின்பம் சொன்னால் தேடுவாங்கன்றதுக்காக சொல்லிக்கிறாங்க. இப்போ பேரின்பம் நமக்கு கிடைக்காதுன்னு முடிவு பண்ணிட்டான். நம்ம என்ன முடிவு பண்ணிட்டோம், அதெல்லாம் நமக்கானது இல்லை. ஏன்னா பேரின்பம்னாக்கா காம கல்யாட்டம் பண்ணக்கூடாது, குடும்பம் நடத்தக்கூடாது, பொண்டாட்டியை விட்டுடணும், எங்கேயோ போய் என்ன பண்ணா ரிஷிகேஷ் ஹரிதுவாரில் போயிட்டு பணத்தை வெட்டி சாப்பிட்ணும், என்ன எங்கன்னா வயிறு சுரிக்கன்னு போய் உட்காந்துக்கணும், பழங்க நம்ம கதெல்லாம் சொல்லுவோம், ஒரு வேளை உணவு உண்பார். சத்து, சித்தம், ஆனந்தம். நான் ஒரு சத்து, நான் ஒரு சத்து, சக்தி. நீங்கள் ஒரு காளி, நீங்கள் ஒரு காளி. ஒத்துக்க முடியுதா பாருங்கள். சார் எனக்கு பல்லு இவ்வளோ பெருசு இல்லை, நாக்கு எனக்கு தொங்கலை, நான் மனுஷ தலையை வெட்டி தலையில் போட்டுக்கல, அதனால் நான் காளி இல்லை. பொம்பளை போனால் காளியாக இருக்கலாம், நான் ஆம்பளை அதில் வரோம், அதனால் நான் யார் கிடையாது, காளி இல்லைன்னுவீங்க. காளின்றது ஒரு தத்துவம். காளின்றதுன்னா தத்துவம். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, உங்கள் ஆணவ வேர்கள் எல்லாம் மற்றவங்க தலைங்களை அழித்த உடனே உங்களுக்கு திமிர் இன்னும் அதிகமாகிடுது. மற்றவங்களெல்லாம் முட்டாளாக்கி பார்த்த உடனே உங்களுக்கு என்ன ஆகிடுது, திமிர் அதிகமாகி உச்சத்துக்கு போகிறீங்க. ஒரு தலையை வெட்டி அவன் அந்த அரக்க மோசமானவன், அவன் சிந்தனா அவன் நிறைய உருவாக்கிக்கினே இருப்பான்றதுனால வேண்டி, ரத்தம் சிந்தனா தானே அவன் உருவாக்குவான்றதுக்காக ஒரு சட்டியை வச்சு என்ன பண்ணிட்டான் அந்த காளி பிடிச்சிட்டா. வெளியே உன் ஆணவத்தை, மற்றவங்களோட ஆணவத்தை சிதற விடுறதே இல்லை, அடுத்த ஆள் கேள்வி கேட்க விடுறதே இல்லை. அந்த அளவுக்கு பிரில்லியன்ட் யாரே, காளி. அதாவது நீங்கள் முட்டாளாக இல்லைனா கூட உங்கள் வாரிசுங்கள்லாம் இந்த தொடர்ந்து போயினே இருக்கும்ல, அதைத்தான் அவங்க மறைமுகமாக அந்த மாதிரி
அப்புறம் தொடர் கதையாக முட்டாள்கள் உருவாக்கப்படுகிறார்கள். தொடர் கதையாக காலகாலமாக. முற்றுப்புள்ளி எங்கே வச்சோம் அப்படின்னு கேட்டால் காலமும் அறிவியலும் தான் முற்றுப்புள்ளி வச்சுது. ஜாதி விடுதலை தலைவர்கள் பேசியெல்லாம் விடுதலை அடையலை, கருவிகளால் தான் விடுதலை அடைஞ்சோம். மாட்டு வண்டியை ஓட்டுற வரைக்கும் மாடு ஓட்டுறவன் மாட்டுக்காரன் தான். மாட்டு வண்டி ஓட்டுறவன் யார் தான்? மாட்டுக்காரன் தான். கார் ஓட்டுறவனே, காருக்கு ஓட்டுறவனே சாரதின்னு சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? ஏன் டிரைவர் சொன்னீங்க? யாருன்னா கார் சாரதி வர்றாரு சொல்லுவீங்க, சாரதி தானே. கார் ஓட்டுறவர் வர்றாரு, கார் ஓட்டுநர்னு சொன்னீங்க. லைசன்ஸில் அங்கே இங்கெல்லாம் ஓட்டுநரில் படிவமா ஓட்டுநர்னு எவ்வளோ ஓட்டினாலுமே நீங்கள் என்ன தான் சொன்னுக்கிறீங்க? ஏன்? அறிவியல் கருவியை கண்டுபிடிச்சவன் ஆங்கிலத்தை ஆள். அதனால் அந்த கருவியை ஓட்டுற பேர் நீ தான் சொல்லுவீங்க, டிரைவர் தான் சொல்ல முடியும். அப்படி தானே? என்ஜின் டிரைவரு, கார் டிரைவரு, ட்ரெயின் டிரைவரு, ஃப்ளைட் டிரைவர் சொன்னீங்க. சரி, கார் ஓட்டினா ஓட்டுனர், விமானம் ஓட்டினா ஓட்டுனரா? விமானம் ஓட்டுனர் விமானி, அங்கே ஒரு நீயை போட்டு. அப்போ கார் நீ தானே எழுதியிருக்கணும். விமானத்தை ஓட்டினா அவர் யார்? விமானி. காரை ஓட்டினா காரை நீன்னு போட வேண்டியது தானே. ஏன்னா கார் நீன்னு ஒரு வார்த்தை மொழியில் இருக்குது, அதனால் கார் நீ கிடையாது. கப்பல் ஓட்டினா ஏன் மாலுமி? கப்பல் நீ எழுத வேண்டியது தானே. இருக்கட்டும், அவன் கண்டுபிடிச்சி அவன் வச்சான், நம்ம என்ன பண்ணுகிறோம், அதை செஞ்சுன்னுக்கிறோம். அப்போ ஜாதிய விடுதலைக்கு காரணம் கருவிகள் தான், தலைவர்கள் எல்லாம் கிடையாது. உங்கள் தருதலில் இந்த மண்டையில் எதனா வச்சுருந்தா தூக்கி விசிறடிங்க. புரியுதா? கருவிகள் இல்லைண்ணா இன்னும் மழை அள்ளி அந்த பெரம்பு பொண்ணில் போட்டு மேலெலாம் ஊற்றின்னு தான் போயிருப்பான். பாண்டுன்னு ஒன்று கண்டுபிடிச்சதுனால தான் என்ன ஆகல, சிந்தலை. அப்புறமா கருவிகள்லாம் கண்டுபிடிச்சி ட்ரைனேஜெலாம் கட்டி அது போட்டால் கூட இப்போ அதுக்கு நல்ல சம்பளம் கிடைக்குதுன்னு ஒன்றே யார் வேணா அந்த வேலைக்கு வரோம், செய்கிறோம். அப்படி தானே? சில பேர் வராமல் இருக்கலாம், சம்பளம் அதிகமான என்ன ஆகிடும். மனிதன் தன்னை மதிக்க ஆரம்பிச்சுட்டு நிறைய பேர் வரலன்னாக்கா வேல்யூ பண்ணுவீங்க, அவனுக்கு கூலி அதிகமாக கொடுப்பீங்க. அவனை மட்டமாக பார்த்துக்கினீங்க, அவனை ஒத்துங்கிறான். பிரச்சனை எங்கே? நான் கக்கு சூழல இறங்கி சுத்தம் பண்ணி கழுவுனா எனக்கு ஒரு மாதம் 20 லட்சம் சம்பளம் தரணும்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் கொடுப்பீங்களா மாட்டிங்களா? இல்லை அதுக்கு நிறைய பேர் போட்டிக்கு வருவீங்க. மலையாளில் யாரெல்லாம் வரமாட்டானா? 20 லட்சம் மாதம் சம்பளம்னா மலையாளத்துக்கு யார் வரமாட்டான்? பிரச்சனை எங்கே? அவனை வேல்யூ பண்ணல, எல்லோரும் அவனை வேல்யூ பண்ணால் நான் செய்கிற வேல்யூவானதுன்னு புரிஞ்சால் என்ன பண்ணுவான் அவன்? ஆனால் அவனே என்ன சொல்கிறான், அவனே மலையாளன்னு சொல்கிறதே அவன் வெக்கப்படுறான். கக்கூஸ் கவிதை அவனுக்கு என்ன சொல்கிறான்? யாரை புரியல, அவன் ஒரு உன்னதமான வேலை செய்கிறான். அந்த அடைப்பு எடுக்கிறது ஒரு பெரிய காரியம், எல்லாரையும் அதை செய்ய முடியாது. யாரை வேல்யூ பண்ணாமல் இருக்கிறான் அவன்? நெல் செய்கிறான், ஒன்றுமே இல்லாத இடத்துல டிராக்டரை ஓட்டி அந்த நெல்லை தூவி அதை வளர வச்சு நெல் செய்கிறான், உற்பத்தி பண்ணுறான். அவனே அவனை என்ன பண்ணல, மதிக்கலை, கொள்முதல் பண்ணல, வாங்கலை அப்படின்னு கெஞ்சுறான் அரசாங்கத்துக்கிட்ட. நான் நெல் செஞ்சேன், என்ன பண்ணுங்க, குமிண்டாலுக்கு இவ்வளோ ரூபா கொடுங்கன்னு கெஞ்ச வச்சுக்கிறோம். அரிசி தான் சாப்பிட்றோம், சோறு தான் எல்லோரும் சாப்பிட்டுக்கிறோம், நமக்கு கிடைக்குது. அப்போது இங்கே இடைத்தரகர்கள் வேலையெல்லாம் என்னவா இருக்குதுன்னு கேட்டேன்னா, எது உன்னதமான வேலையோ எது சரியோ அதெல்லாம் என்ன பண்ணி வச்சுக்கிறானுங்க, மட்டமாக்கி வச்சுக்கிறானுங்க. சார் நீங்கள் பேச வந்தது சச்சிதானந்தம், மனிதன் ஏன் ஆனந்தமாக இல்லை அப்படின்னா, நான் ஒரு சத்து அப்படின்னு ஒருத்தனுக்கு புரியல, நான் ஒரு விசேஷம் புரியல, நான் ஒரு மாகாளி புரியவே இல்லை, நான் விசேஷமானவன் கடவுளை கீழே போட்டு மிதித்தவன் புரியவே இல்லை. உங்களுக்கு புரியவே இல்லை. அந்த காளி படம் புரியுதான்னு பாருங்கள். வெற்றிடத்தை உறிஞ்சிருக்கிறீங்க நீங்கள், வெற்றிடத்தை என்ன பண்ணிக்கிறீங்க, உறிஞ்சிருக்கிறீங்க. காளியாக நிற்கிறீங்க, காளியாக நிற்கலை. காளியாக நிற்கலைன்னா நீங்கள் யாருன்னா அவன் கழுத்தில் மாட்டீங்கிற மாலை ஆகிட்டீங்க. அப்போ எவன் ஒருவன் தன்னை விசேஷமாக உணர்றானோ அவன் யார் தான்? இதை தான் தாந்திரா சொல்லுது, இதை தான் காளி வச்சு சாமி கும்பிட்டுங்கிறான், இதுதான் பேய் ஓட்டிங்கெல்லாம் செஞ்சுனுங்கிறாங்க. என்னை பார்த்து எந்த பேயும் போய்விடும். ஏன் அப்படின்னா, நான் காளி வேஷம் போடாத காளி, பார்க்கறதுக்கு நாக்கெல்லாம் தொங்க போட்டுன்னு மாலைலாம் போட்டுனுக்க மாட்டேன், பட்டு வச்சுருக்க மாட்டேன், சாமியாருக்கான அடையாளமே இருக்காது. உங்களுக்கு சந்தேகம் கூட வரலாம், இவர் கடவுள் பற்றி பேசுவாரா, சும்மா சொல்கிறார், இவர் கடவுள் எப்படி புரிஞ்சிருக்கும் சும்மா பேசுகிறாரு, இல்லை சைக்காலஜி ஃபஸ்ட்டு பேசிங்கிறாரு, இவர் திறமையாக பேச வந்தவர், அப்படி தான் உனக்கு புரியும். நான் சிவனை கீழே போட்டு மெச்சவன்னு உனக்கு புரியாது.
அப்போ காலியாக நீங்கள் தான் இருக்கீங்க. இது சத்து. இது என்ன? இது ஒருவன் தன்னை காலியாக உணர்ந்து, அது பேர் என்ன? சத்து அல்லது சக்தி அல்லது யாருன்னா வேணால் வச்சுக்கோங்க, உங்கள் இஷ்டம். எனி லாங்குவேஜில் நீங்கள் புதுசாக வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு பொருள், நீங்கள் ஒரு பொருள், ஆனால் விசேஷமான பொருள். ஒரு வெண்டைக்காவுக்கு தன்னை வெண்டைக்கான்னு தெரியாது, வெண்டைக்காவுக்கு. ஒரு நாய்க்கு தன்னை நாயின்னே தெரியாது. ஒரு சிங்கத்துக்கு தன்னை சிங்கன்னு தெரியாது. ஒரு மனிதனுக்கு நான் மனிதனுன்னு தெரியாது. நான் எப்படி சொல்கிறேன்? ஆமாம், நீ மனிதன், யான் மனிதன் உனக்கு தெரியாது. உனக்கு நாய்க்கு என்ன தெரியும், பல்லன்னு தெரியும், செட்டியார்னு தெரியும், நாடான்னு தெரியும், ஏதோ ஒரு மட்டை மயிருன்னு தெரியும். ஆனால் என்னன்னு தெரியாது உனக்கு. நான் ஒரு மனிதன் தெரியாது. சம்டைம்ஸ் நீ ஆணுன்னு தெரியும், இல்லை பெண்ணுன்னு தெரியும், உனக்கு என்ன மட்டும் தெரியாது. மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான், மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரில. ஏன்னா மனுஷன்னு தெரியாது. ஆனால் ஆமாம் தெரியாது. கண்ணாடி முன்னாடி போய் நின்று ஒரு உருவத்தை பார்க்குற, அந்த உருவத்துக்கு ஒரு பேரை சொல்லுவேன். நீ மனிதன் தெரியாது கேட்டால் சரலான்னுவேன், பிரியான்னுவேன், இப்படி தான் சொல்லுவே தவிர என்ன தெரியாது உனக்கு. நான் ஒரு மனுஷனாக இருந்தாலும் எனக்கு பேர் வச்சுக்கிறாங்க. நாய்க்கும் பேர் வச்சு கூப்பிட்றோம், பழகுது. சில நாய் பேர் சொல்லி கூப்பிட்டா வரவும் செய்யுது. நீ அதுங்கெல்லாம், ஆனால் நாய் இன்னும் தெரியாது, பேரும் அதுக்கு தெரியாது. ஆனால் உன் பேருக்கு ஒரு வேல்யூவாக இருக்கும். சரளா ஒரு முட்டாள் அப்படின்னா யாருக்கும் வரும்னு நினைக்கிறீங்க? ஏன் என்ன தான் சொல்கிறாங்க? ஏன் சரளா முட்டாள்னா ஏன் கோவம் வருது? சரளாவை சொல்கிறாங்க, யாரோ ஒரு சரளானே சொல்ல மாட்டாங்க. ஏன்? அதானே என் பேர், என்ன தானே திட்டுறேன்னுவாங்க. ஏன்? பாண்டேஜ் எதை கூட? சரளா கூட. சரளான்றது ஒரு பேர், அது ஒரு மனுஷிக்கு வச்சுக்கிறாங்க. அப்படி தானே? சரளா மாதிரி ஒரு மோசமான பொம்பளை இல்லைன்னு இந்த பக்கம் பார்த்து திட்டினா கூட யாரை தான் சொல்லுவாங்க? ஏன்? என்ன தான் சொல்கிறேன். அப்படி தானே? ஏன் ஓடி வந்து என்ன நீங்கள் என்ன உணர்வே இல்லை. நீங்கள் ஒரு சக்தி, நீங்கள் ஒரு காளி, நான் ஒரு விசேஷம், கடவுளால் ஆளப்பட்ட ஒரு உடம்பு, நான் ஒரு ஆப்ஜெக்ட், நான் ஒரு உடம்பு. இது சத்து. இது என்ன? இது சத்து. இந்த சத்து எப்படி செயல்படுது அப்படின்னு கேட்டால் சித்தத்தின்படி செயல்படுது. எதன்படி செயல்படுது? ஒரு வச்சுக்கிறாங்க, ஒரு மோட்டர் ஸ்கில்லு, அது பம்ப் பண்ணினே இருக்குது. பம்ப் பண்ணுறதுனால ரத்தம் ஓடியாருதுன்னுங்கிறாங்க. அப்படி ரத்தம் ஓடுதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு முறை இப்படி பம்ப் பண்ணி இப்படி பண்ணால் உடனே ரத்தம் அங்கே போய் இங்கே வந்துட்டு தான்ண்ணா. உங்களுக்கு விஞ்ஞானம் இது வரைக்கும் சொல்லுங்குது, நீங்களும் அதை ஒத்துனீங்கன்னா தப்பு. ரத்தம் போய் வந்துட்டா உடனே, ஒரு வாட்டி அழுத்தின உடனே ரத்தம் எல்லாத்துக்கும் போயிட்டு திரும்ப விரிஞ்ச உடனே திரும்ப வந்துடுதா? உடனே போய் வர முடியும் உடம்புலேருந்தே. 5 லிட்டர் ரத்தத்தை ஒரு 500 கிராம்குள்ளே இருக்கிற ஒரு இதயம் எப்படி உள்ளே போய் வெளியே வரும்? அவ்வளோ பெரிய பாலா இதே. உடம்புல இருக்கிற ரத்தம்லாம் போயிட்டு வரணும்னா எப்படி இருந்திருக்குண்ணா? அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் போய் வந்துனுக்குது, திரும்ப வந்துனே இருக்குது. ரத்தத்துலேருந்து ரத்தம் போய் இங்கே இருக்கிற ரத்தம் இங்கேயே போய் வருதா? ஆனால் ஒரு சித்தம் புரிந்தவன் ரத்தம் எங்கே போய் வரணும், ஆக்சிஜன் எங்கே போகணும்னு செய்ய முடியும். இதெல்லாம் எங்கே நடந்தது அப்படின்னு கேட்டால் யோக சாதனையில் நடந்தது. நீங்கள் இப்போ கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். நீங்கள் கட்டவரல் மேலே கவனமாக இருங்க, உங்கள் கட்டவரலையே கவனிச்சுன்னு இருங்க. அங்கேயே நான் நினச்சி நீங்கள் சுவாசம் பண்ணினே இருங்க. அங்கே ஏதோ ஒன்று ஆகுறதை நீங்கள் பார்க்கலாம். அப்போ உங்கள் நினப்புனால உங்கள் உடம்புல உங்கள் சித்தத்தை எங்கன்னா எடுத்துன்னு போக முடியுது. உங்களை அறியாமலேயே உங்கள் விரல்கள் 1000 நர்த்தனம் வந்து பல கோடி வேலைகளை செய்யக்கூடிய 10 விரல், பல கோடி எண்ண முடியாத வேலைகளை இதெல்லாம் செய்ய முடியும். இந்த விரல் 10 தான். எவ்வளோ செய்ய முடியும்? டைப் பண்ண முடியும், சாணி தட்ட முடியும், குதிரை ஓட்ட முடியும், வரைய முடியும், புள்ளி வைக்க முடியும், கோலம் போட முடியும், டிசைனாக பூரி செய்ய முடியும், சப்பாத்தி செய்ய முடியும், அன்பாக தொட முடியும், வெறுப்பாக அடிக்க முடியும். இது நான் ஒரு சும்மா அற்பமாக சொல்லுங்கிறேன். எண்ணெயில் அடங்காத செயல்கள் இது செய்யவில்லை. இந்த உடம்பு அவ்வளோ விசேஷம். சித்தத்தினால் உடம்பு எப்படி? சித்தத்தினால். நான் நினச்சாலும் இந்த இதை என்ன பண்ணாது, நிற்காது. நான் இன்னும் கொஞ்சம் நாள் ஓடுனாலும் நான் எதை ஒன்றா சாப்பிடுவேன். ஆனால் என்ன அவன் உள்ள ஜீரணமாகும், செரிக்க முடியலன்னா வாமிட்டா வரும், இல்லைன்னா பேதியா. நான் சொல்லி கொடுத்தேன், நான் தேவையில்லாத ஒன்று சாப்பிட்டேன் பேதியாவு
சொன்னேன், இல்லவே இல்லை. அவ்வளோ விசேஷம் ஒன்று என்ன பண்ணுது இது உடம்பு செஞ்சுருக்குது. சத்து புரிஞ்சிச்சு காளி, சித்தம் புரிஞ்சிச்சு என் உடல் செயல்படுது. என்னாலன்னா இல்லை. என்னாலையா செயல்படுது? இல்லவே இல்லை. நான் செய்கிறேன்னு சொல்ல முடியும்? நிறைய முட்டாளங்களுக்கு தெரியவே இல்லை. ஒருத்தன் கருப்பு சட்டை போட்டு கடவுள் இல்லைன்ட்டான், பைத்தியம். உள்ள அவனுக்குள்ளே உயிராக இருந்ததுன்னு கடவுள் இருந்தது. கடத்துக்குள்ளே இருந்தாலும் அது பேர் என்ன? கடவுள். சித்தமாக இருந்தது என்ன பண்ணுக்குதே? செயல்பட்டுனே இருக்குது. ஆணா மிளிருது, பெண்ணா மிளிருது, உணர்வுகள் தூண்டுது. சில பேரை பார்த்தா காமம் தூண்டப்படுது. சில பேரை பார்த்தா ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. பீஸ் போன பல்ப் மாதிரி ஆகிடுது. ஒரு டைம் வெறுப்பாகுது, ஒரு நாள் சந்தோஷமாக இருக்குது. இல்லை என்னவோ உள்ளுக்குள்ளோ சரியான மாற்றங்கள். என்னென்ன மாற்றங்கள் எனக்குள் என்ன மந்திரமோ செய்கிறா. நீங்களா செய்கிறீங்க? இல்லவே இல்லை. எந்த இடத்துல நண்டு பூச்சா அந்த இடத்துல நண்டு பூச்சாரு அப்படின்னா உணர்ச்சிகள் அதிகம்லாம் சொல்லிக்கிறீங்க. எல்லா டைமும் பூச்சி பாருங்க வருதான்னு பார்க்கலாம். வர்றதே இல்லை. எல்லா டைமும் வர்றதே இல்லை. அதே இடம்தான். இல்லை குழந்தை பால் குடிக்கும்போது அம்மாவுக்கு அந்த உணர்வுகள் வரல. அப்பாவோ அண்ணன் தம்பியோ தொடும்போது வரல. கணவன் தொடும்போது ஏதோ ஆகுது. விருப்பமானவன் தொடும்போது, நான் விரும்பி கொடுக்கும்போது ஏதோ ஆகுது. சில உணர்ச்சிகள் மட்டும் என் கட்டுப்பாட்டில் இருக்குது. கண்ணு தெரியுது, என் இஷ்டமாக பார்த்துக்கிறேன். கண்ணு தெரியலன்னா என்னால் இஷ்டப்பட்டாலும் பார்க்க முடியாது. காது கேட்குது, அதனால் நான் என்ன பண்ணுறேன்? இஷ்டமாக கேட்டுக்கிறேன். காது கேட்கலைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. நான் பார்த்துக்கிறேன்ற திமிரில் இருக்கிறனே தவிர பார்க்குறதுக்கான தகுதியை யார் கொடுத்தாங்கன்னு ஒரு வாட்டி கூட கேட்கல. இல்லை நான் என்ன பண்ணியிருக்க முடியாது, பார்த்துருக்க முடியாது. அப்போ சத்து நான் தான், சித்தமும் எனக்குள்ளே தான். சித்தமும் எனக்குள்ளே தான். ஒரு பாட்டே பாட்டான், சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. விசேஷமான இந்த ஆப்ஜெக்டை டிரைவிங் போஸ்ட் உள்ளே இருக்குது, நான் ட்ரைவ் பண்ணிக்கிறேன். பேட்ரி கரண்ட்டெல்லாம் இருக்குது. என் இஷ்டத்துக்கு என்ன பண்ணிக்கிறேன் நான்? ஒரு சாஃப்ட்வேர் மட்டும்தான் இது உள்ளுக்குது. அந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணிக்குது? இதை பயன்படுத்திக்குது. மனம்னு ஒன்று உள்ளே இருக்குது, அதுதான் என்ன பண்ணுது? இப்போது சத்தியம் சித்தியத்தையும் புரிஞ்சு இந்த மனம் எப்படி தான் இருக்கான்? ஒன்று ஒன்று தான். சச்சிதானந்தன் எப்படி தான் இருப்பான்? ஏன் சத்தம் சித்தம் புரிஞ்சுட்டா எப்படி இருப்பான்? அப்போ இந்த மனதை நான் எப்படி தான் வச்சுக்கணும் எப்பவுமே? ஏன் நான் துக்கத்துக்கு ஆட்படுத்துகிறேன்? எப்போல்லாம் நீங்கள் துக்கப்பட்டீங்க? இன்னொன்று மேலே இருக்கிற அக்கறை தான், இன்னொருத்து மேலே வச்சுக்கிற நம்பிக்கை தான், இல்லை இன்னொன்று மேலே வச்சுக்கிற சந்தேகம் தான். நீங்கள் உங்கள் மேலே அக்கறையாக இருந்தீங்கன்னா நீங்கள் துக்கப்படுறதுக்கு இருக்குதா பாருங்கள்? கிடையவே கிடையாது. நீங்கள் உங்கள் மேலே அக்கறை இல்லாமல் ஆகிறதுக்கு தான் உங்களை சுற்றி சொந்தங்களை வச்சுக்கிறீங்க. உங்களுக்கு ஏன் சொந்தக்காரர் வச்சுக்கிறீங்க? அம்மா நல்லா இல்லை, அப்பா நல்லா இல்லை, ஊரில் மாமாவுக்கு உடம்பு சரியில்லை, சித்தப்பா சரியாக வாழலை, அவர் தானே பிரச்சனை. அது நீங்கள் நல்லவங்கன்னு காமிக்கிறதுக்காக துக்கப்பட்டீங்கன்னு கேட்டால் அதுவும் கிடையாது. சும்மா தான் துக்கப்பட்டீங்க. உண்மையிலேயே துக்கப்பட்டீங்க அவங்களுக்காகன்னா சம்பாரிச்சு கொடுக்க வேண்டியது தானே. அம்மா நல்லா இல்லைன்னு துக்கப்பட்டீங்கன்னா அம்மாவுக்கு என்ன தேவையோ அதை செய்ய வேண்டியது தானே. அப்பா நல்லா இல்லைன்னு துக்கப்பட்டீங்கன்னா அப்பாவுக்கு என்ன பண்ணாத செய்யணுமா? துக்கம் பண்ணணுமா? ஈஸி துக்கப்படுறது. உட்கார்ந்து ஒப்பாரி வச்சுருக்கலாம். யாருக்கிட்டனா போய் பெருமையாக என்ன பண்ணிக்கலாம், சொல்லிக்கலாம். அதுக்கே தான் கரிமாந்தி செய்வான். இருக்கும்போது அம்மாவுக்கு எதுவும் தரத்துக்கு இல்லை. செத்த பெருக அம்மாவும் திமிர் பிடிச்சிட்டு மேலே தாங்கிறான். புது கார் வாங்கி வச்சுன்னுக்கிறேன், பார்க்குறா மேலேருந்து கீழே வரதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறா. இன்னும் தெரில, அவளுக்கு இன்னும் ஆகிட்டுக்குது. நம்ம தான் உஷாராக இருக்கணும். என் மகிழ்ச்சியை கெடுக்கிறதுக்கு நான் சொந்தங்களை வச்சுங்கிறேன்னா, எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கறதுக்கு நான் சொந்தம் வச்சுங்கிறேன்னா, யார் கவனமாக இருக்குண்ணா? கணவனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், அண்ணன் தம்பியாக இருந்தாலும், சொந்தக்காரனாக இருந்தாலும், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும், எதுக்கு நீ வச்சுக்கிற அவங்களெல்லாம்? நீ அப்படி தான் வச்சுக்கிறியா பாரு, அப்படி வச்சுக்கிறியா பாரு. தப்பு யார்கிட்ட? அவங்கள தப்பு செஞ்சாங்க. அவங்க திமிருக்கு ஏன் நீ தீனி போட்டுனுங்கிற? உன் மனைவியின் திமிருக்கு ஏன் தீனி போடுற? இல்லை உன் கணவன் திமிருக்கு ஏன் நீ தீனி போடுற? இல்லை உன் நண்பர்கள் திமிருக்கு ஏன் தீனி போடுற? அப்போ உங்ககிட்ட தான் இயலாமல் இருக்குது. சத்து சரியாகுது, சித்தமும் சரியாகுது, புத்தி தான் சரியில்லை. அதனால் அது ஆனந்தமாக இல்லை. ஆனந்தமாக இல்லைன்னா அந்த மனம் சரியில்லைன்னு அர்த்தம். துக்கப்படுதுன்னாவே அது என்ன தான்? நோய்வாய்ப்பட்டுக்குது. உனக்கு ஒரு துக்கமாக இருக்குது, வலிக்குதுன்னா நீ நினச்சிக்க நமக்கு ஏதோ நோய் இருக்குது. நான் ஒரு மனநோயாளி. நான் துக்கப்பட்ட யார்? இல்லை சார், நீங்கள் சிறைச்சாலைக்கு போகும்போது உங்களுக்கு தானே துக்கமாக வந்தது. ஆமாம், துக்கமாக இருந்தது தான், வலிக்கம் தான்.
அடிக்கும்போது வலிக்குது, திட்டும்போது வலிக்குது. நான் அதுக்கு ஒரு அர்த்தம் பண்ணதுனால இது தப்பான சூழ்நிலைன்றதுனால எனக்கு என்ன பண்ணுது, வலிக்குது. வலிக்குது எதுக்காகன்னு கேட்டால் வெளியே வர்றதுக்கா அங்கேயே இருக்கிறதுக்கா? அது வந்து வெளியே வரணும். அப்படி தானே? ஏன் வலியோடு இருக்கிறீங்க? வலி ஏன் அக்செப்ட் பண்ணுறீங்க? வலியிலேருந்து வெளியே வரணும் தானே. வழி இல்லாமல் இருந்தீங்கன்னா தப்பு உங்களுக்கு. வழியே எதுக்கு தான்னா ஒரு வழியை உருவாக்குறதுக்கு தான். கடவுள் எதுக்கு உனக்கு வழி கொடுக்குது? ஒரு வழியை உருவாக்க. உங்களுக்கு அப்படி புரியத்தே இல்லை. அது ஒரு வழி அப்படின்னு புரியும். வழி ஒரு வழி, வழி ஒரு வழி. வழி வந்து தான் வழியே பிறக்கும். தென்னையின் கீற்று விழவில்லை என்றால் தென்னைக்கு என்றும் வளர்ச்சி இல்லை. அப்படி தானே? ஒரு மட்டையும் விழும்போது என்ன சொல்லுது? மரம் வளருதுன்னு சொல்லுது. அப்படி தானே? இந்த கருப்பு முடி வெள்ளையானதுக்கு காரணம் என்ன? உடம்பு மாறுது, முதிர்ச்சி அடையுது, அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகுது, மரணத்துக்கு நெருக்கமாக ஆகுது, முடிவு காலத்தை நோக்கி முடிவு காலத்தை நோக்கி எல்லாம் தானே நகர்ந்தாங்க. அதுக்கே நான் துக்கம் பண்ணோம். நான் நிறைய நடந்தேன், நிறைய காலார வேலை செஞ்சேன். ஒரு காலத்தில் முட்டி வலிக்கும் தானே, வலிக்கும் தானே, தேயும் தானே. ஒத்துக்க ஏன் முடியல உன்னால்? ஒத்துக்குனா சிரிக்கலாம், ஒத்துனா எப்படி இருக்கலாம்? சந்தோஷமாக இருக்கலாம். இப்போ தான் கருவிங்களாம் நிறைய வந்துச்சு. அப்படி தானே? கருவி இல்லாத காலத்துலேயே சந்தோஷமாக தான் இருந்துக்கிறான். அப்போ எனக்கு சத்தம் சித்தம் புரிஞ்சிச்சுன்னா இந்த உள்ள இருக்கிற சாஃப்ட்வேர் அல்லது மென்பொருள் அல்லது மனம் அல்லது ஆத்மா எப்படி தான் இருக்கான்? சச்சிதானம் புரிஞ்ச ஒரு மனுஷன் எப்படி தான் இருப்பார்? சிவமயமே என்றும் சிவமயமே, பவபயம் இல்லை என்றும் சிவமயமே. கோளறு திருப்பதிகம். நீங்கள் நிறைய புக்கெல்லாம் இருந்தனா நாள் என் செய்யும் கோல் தான் என் செய்யும் பாட்டு இது வச்சுருக்கோம். சும்மாலாம் இல்லை. இது ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார்க்கு மிகவே. யார் அடியார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆப்ஜெக்ட் என்னால் ஆனது இல்லை, இந்த உடல் யாரால் ஆனது இல்லை, கடவுள் சித்தத்தினால் ஆனது. இந்த ஆப்ஜெக்டுக்குள்ள ஒரு செயல் நந்தன் இருக்குது, அதுவும் யாரால் ஆனது இல்லை, என்னால் ஆனது இல்லை. என்னுடைய வேலையெல்லாம் இதை கொண்டாடுறது மட்டும்தான். எதை? இந்த உடம்பையும் இந்த உயிரையும். தன்னைத்தான் அர்ச்சிச்சுன்னு கொண்டாட்டமாக இருந்தால் நான் இப்படி தான் இருப்பேன். அப்போ சச்சிதானந்தர் ஒரு சாதாரண வார்த்தையை கடந்து போறியா? இல்லை சச்சிதானந்தம் சும்மா சொல்லிட்டு திண்ணூறு பூசிக்க போறியா? இல்லை சைவ சித்தாந்தம்னு சொல்லினா அலைய போறியா? இது சைவ சித்தாந்தமா? இது சைவருக்கு மட்டும்தான் சொந்தமா? உலகத்துக்கே சொந்தம் இல்லையா இந்த வார்த்தை? சைவம் மட்டும்தான் சொல்லணுமா? இதுக்கு கரிமீன் சாப்பிடக்கூடாதா? இதுக்கு சாராயம் குடிக்கக்கூடாதா? இதுக்கு பொம்பளை கூட சந்தோஷமாக இருக்கக்கூடாதா? புரிஞ்சிச்சா அவனுக்கு? காளின்னா என்னன்னு தெரில, சித்தம்னா என்னன்னு தெரில, சிவம்னா என்னன்னு தெரில. சர்வம் சிவமயம் யார் வேணா சொல்லுவான். அப்படின்னா காலில் ஒரு பிரச்சனை. கடவுள் இருக்குதா? இருக்குது. எதனால்? உலகத்தில் எல்லா இயற்கை படைப்புகளும், சூரியன் இருக்குது, மலை இருக்குது, நதி இருக்குது, அதனால் கடவுள் இருக்குது அப்படின்னா சரி. அப்போ எல்லாத்தையும் கடவுளாக பார்ப்பியா? ஆமாம், எல்லாத்தையும் கடவுளாக. என்ன கடவுளாக பார்ப்பியான்னு கேட்டேன். ஷாக் ஆகிட்டான். அதுக்கு என்ன சொல்கிறான் பதில்? தகுதி தான், உன் செயலை பொறுத்து தான் நான் உன்னை கடவுளாக ஒத்துப்பேன்றான். சூரியன் சுட்டெரிதுன்றதுக்காக கடவுள் இல்லைன்னு சொன்னியா கேட்டேன் நான். அப்போ மனம் எப்படி தான் வேலை செஞ்சுனுக்குது? தன்னை நிரூபிக்கிற மனம் நமக்கு தெரியலன்னு கூட தெரியல. ஒருத்தன் தன்னை நிரூபிக்க நினச்சிட்டான் அப்படின்னா அவனுக்கு என்ன தெரியல? அவனுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னே தெரியல. நீங்கள் என்ன புரிய வைக்க முடியும் அவனுக்கு? பணத்தை கட்ட உட்கார வச்சுட்டா நான் என்ன தான் பண்ணுவேன்? தெரியாது சொல்கிறியான்னு சொன்னோடனே என்ன பண்ணுவான்? தெரியாதுன்னு சொல்லுவான். இல்லைன்னா என்ன பண்ணுவான்? இப்போ வீடியோ பார்க்குறோம், பொதுவாக பார்த்துட்டு என்ன பண்ணுவான்? சிம்பிளாக பார்த்துட்டு போயிடுவான். அப்படி தானே? ஒன்றும் தப்பும் இல்லையே. நான் அதுக்கு அப்படி தான் பேசுகிறேன். ஸோ பொறுப்பு மிகுந்தவனாக இருந்தால் சச்சிதானந்தம் வீடியோ கேட்ட உடனே என்ன செய்யலாம்? அவன் வரலாம். எப்படி இந்த ஆப்ஜெக்ட் அவ்வளோ விசேஷமானது உனக்கு தெரியுமா? என்ன இந்த ஆப்ஜெக்டில் என்ன இருக்குதுன்ட்டு தெரியவே தெரியாது உனக்கு. அது மாதிரி பார்க்க தெரியுமா? என்ன என்கிட்ட வந்தால் இந்த ஆப்ஜெக்டில் என்னென்ன விசேஷம் இருக்குதுன்ட்டு என்ன பண்ணுவேன்? சொல்லுவேன். எப்படி அது வேலை செய்யுது சொல்லுவேன். இந்த சாஃப்ட்வேரை நான் எப்படி சரி பண்ணலாம் சொல்லுவேன். சந்தோஷமாயிட்டா மற்றவங்களுக்கு பிடிக்காது. நிறையா ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம். எங்கால் தான் அவர் ஜெயராமையா, அவர் இங்கே வந்துட்டு போன உடனே அவங்க ஒய்ஃப் சொல்லாங்க, நீ வேதாத்திரிக்கிட்ட போயிட்டு வரும்போது ரொம்ப நல்லா இருந்தேன். சிவகிட்ட போன உடனே என்ன ஆகிட்ட எதிர்த்து பேசினாங்க. நாளடைவில் அவங்களும் மாற்றிட்டாங்க. இல்லை சிவகி தான் கரெக்டு, எங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும்போதெல்லாம் அவர் தான் ஆதரவு சொன்னார், நாங்கள் அவரால் தான் இப்போ நல்லா இருக்கிறோம். அவங்களே ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி நாளாகவும் ஒரு விஷயம் உண்மை புரியறதுக்கு அது அவங்க பிரச்சனை. புரிஞ்சவனுக்கு பிரச்சனையே இல்லை. சச்சிதானந்தம் புரிஞ்சிட்ட ஒரு மனிதன் ஆனந்தமாக தான் இருப்பான். நான் உங்களுக்கு பேசும்போது கூட சொன்னேன், ஒருத்தரை பார்த்து பாவம் படுறீங்களே, உங்களை பாவம் பார்த்தீங்களான்னு கேட்டேன் நான்.
யாரோ நல்லா இல்லைன்னு வேதனைப்பட்டீங்களே, உங்களுக்கு வேதனைப்பட்டீங்களா? யாரோ சரியில்லைன்னு சொல்லி கஷ்டப்பட்டீங்களே, நீங்கள் சரியா கேட்டிங்களா உங்களை? வெளியே எங்கன்னா தப்பை பார்த்துட்டு யாரை திருத்தணும்? நம்மளை திருத்தணும். விட்டு நம்மளும் கூட சேர்ந்தே கூத்தடிக்கிறோம். புரிஞ்சுக்கோங்க, பிரச்சனை எங்கன்னு பாருங்கள். எனக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வாழ முடியாது, அதுக்கு மேலே முடியாது. அவன் 20 இட்லி சாப்பிட்றான்னு பார்த்து வேதனைப்பட்ட யார் தப்பு? உன் தப்பு. உன்னை வரணும் யாருன்னா சாப்பிடுவானா நாங்களா? உன்னால் முடியாது, உன்னால் முடியாது. யானையை போல பூனையும் தின்னா ஜீரணம் ஆகாது ஐயா, ஜீரணம் ஆகாதியா. வயிறு சரியில்லை உனக்கு. 40 இட்லி சாப்பிட்ற தகுதி உனக்கு இல்லை. வசதியாக வாழ்கிற தகுதி உனக்கு இல்லை. தகுதியை வளர்த்துக்கலாம். யார் வேணாலும் ட்ரைனிங் பண்ண என்ன பண்ணலாம்? டெய்லியும் ஒரு 2 இட்லி 3 இட்லி 4 இட்லின்னு சாப்பிட்டே போனால் என்ன பண்ணலாம்? நீங்களா 40 இட்லி ட்ரை பண்ணலாம். முடியும் தானே? முடியாமே போகாமல் போகிறது, ஏங்கிறது, அடுத்தவங்களை குறை சொல்கிறது ஈஸி. நீங்கள் பார்த்து 4 பேர் அடிமையாகிட்டீங்கன்னா நீங்கள் எப்படி காலி ஆக முடியும்? காலி ஆகிடுவீங்க. காலி ஆகணும்னா என்ன பண்ணா? பிறர் ஆணவத்துக்கு நீங்கள் அடிமையாகிறீங்க. அடுத்தவனுடைய ஆணவம் இருக்குது இல்லை? ஒவ்வொரு புத்தகமும் ஆணவத்தாலும் அன்பாலும் செய்யப்பட்டது. 2 விதம் இருக்குது. புக் ஃபார் அவர், புக் ஃபார் எவர்லாம் சொல்லுவானுங்க. நிறைய படைப்பாளிகள் ஆணவத்தில் தான் பேசிக்கிறானுங்க. நீங்கள் மேடையில் பேசுகிற பேச்சாளர்கள்லாம் உசாராக கவனிங்க. திமிரில் பேசுவானுங்க, எனக்கு இன்ஃபர்மேஷன் தெரியும்னு பேசுவானுங்க, அவன் நினச்சது சரின்னு பேசுவானுங்க. அவங்ககிட்ட ஒன் வே டாக்குன்றதுனால இஷ்டத்துக்கு பேசினுப்பானுங்க. இங்கே அப்படி இல்லை. ஒன் வே டாக்காக போயிடக்கூடாதுன்றது தான் என்ன பண்ணி வச்சுக்கிறேன் நான். நீங்கள் சத்சங்கம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன தான் மேபி இந்த வாரம் நான் இந்த பேசுகிற தலைப்பில் தப்புனா அடுத்த வாரம் நீங்கள் என்ன பண்ணலாம்? வந்து என்ன கேட்கலாம். ஐயா, சாமி, சாரு, டாய், என்னடா இப்படி பேசுகிறேன்னு கேட்கலாம். இந்த சத்சங்கம் அப்படி தான். உங்களுக்கு கேள்வி கேட்குற உரிமை இருக்குது. உங்களுக்கு உரிமை இருக்குது. பேசுகிறவனுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. கட்டாயம்னா அவன் பேச்சை தூக்கி போடுங்கன்ற. நான் கமாண்டை எழுத முடியாத ஒரு சேனலை பார்க்காத. கமாண்டை எழுதுறதுக்கு வாய்ப்பு தராத ஒரு சேனலை பார்த்துட்டே குற்றம். உன் கருத்தை அங்கே சொல்ல முடியாது. கமாண்டுக்கு ரெஸ்பாண்டே பண்ணல ஒருத்தானே இன்னும் குற்றம். நீ என்னுடைய கமாண்டுக்கு ஆர்ட் போட்டு வச்சுருப்பேன். நன்றி ஐயா, வணக்கம். ஏன் அப்போ டெலீட் பண்ணுறேன்? ஆமாம், நான் கேள்வி எது ஃபோன் நம்பர் கொடுத்து வச்சுக்கிறேன். 9710230097. என்ன பண்ணல நீ? அங்கேனா கமெண்ட் எடுத்து டேரெக்டாக கொஸ்டினை அமுச்சு விட்டுடலாம். சத்சங்கத்துக்கு நேரம் வந்து கேட்கலாம். என்ன கத்திக்கு அப்படியே எடுத்து வராமல் இங்கே வந்து என்ன பண்ணலாம்? தைரியமாக பேசலாம். அதில் ஒன்றும் இங்கே யார் பேச முடியாது. இங்கே யார் ஒன்றாலும் உங்களுக்கு வாய்கள் கட்டப்பட்டுக்கலான்னா இல்லை. என்ன பேசலான்னா கேட்கலாம். என்ன கேள்வி கேட்கலாம்? ஒரு பொண்டாட்டி சந்தேகப்படுறா புருஷன் என்ன ஆகுதுன்னு யார்கிட்ட கேட்க முடியும்? இது சாமியார்கிட்ட தான் கேட்க முடியும். இந்த சாமியார்கிட்ட. வேறு எந்த சாமியார் என்ன கேட்பாரு? எனக்கு பொண்டாட்டி இல்லை, நான் ஏன்டா சந்தேகப்படுவேன்னுவான் அவன். அப்படி தானே? ஏன்டா எனக்கு வந்து 21 சுருங்கி போயிட்டு ஏன்டா கிண்டல் பண்ணுறேன்னுவான். அப்படி தானே? நான் வாழ்ந்து நிறுறேன், மனைவி மக்களோட வாழ்ந்து நிறுறேன். நீயும் வாழலாம். வாழ்க்கையில் ஒரு பகுதி வேறு, இன்னொரு பகுதி வேறு. சுதந்திரமாக எல்லாரும் அண்ணன் தம்பியாக மாமன் மச்சானா புருஷன் மட்டும் வாழக்கூடாதா? என் மனைவி சுதந்திரமாக வாழக்கூடாதா? என் கணவன் சுதந்திரமாக வாழக்கூடாதா? என் மகன் சுதந்திரமாக வாழக்கூடாதா? அவன் அளவுக்கு தான் அவன் என்ன பண்ண போகிறான்? இன்னும் நீங்கள் கற்று குத்து ஊட்டி இது பண்ணணும். அது தகுதி என்னவோ தான். சரி, அதுக்கு மேலே என்ன பண்ணாது? செய்யாது. வாய்ப்புகளை தேடி போய் பணக்காரன் ஒன்றுங்கிறான். பணத்தை வச்சுன்னு சோம்பேறியாக உட்காந்துக்கிறான். நான்சென்ஸும் இருக்க தான் செய்கிறான். அப்படி தானே? அப்போ வாழ்க்கையில் முன்னேற நினைக்கிறேன் என்ன பண்ணுவான்? முன்னேறுவான். உட்காந்து சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன் தான் பண்ணுவான். அது என் பிள்ளையாக இருந்தாலும் உன் பிள்ளையாக இருந்தாலும் என்ன ரூலு? அதுதான் ரூலு. இதில் மாற்ற இருக்க முடியுமா? என் பொண்டாட்டி நல்லா இல்லை, உன் பொண்டாட்டி நல்லா இல்லைலாம் சொல்ல முடியாது. அது எது நல்லா இருக்கிறதுக்கு காரணம் எது? அதுதான். அது சிறப்பாக இருக்கிறதுக்கு காரணம் யார்? அதுதான். உனக்கு அது புரிஞ்சிச்சுன்னா எப்படி வாழலாம்? இப்போ இந்த சச்சிதானந்தத்தை சொல்லிட்டான்னா ஒருத்தர் சதா சர்வகாலமும் எப்படியே இருக்கலாம்? இறை போதையிலே இருக்கலாம். எப்படி இருக்கலாம்? பாட்டு கூட இருக்குது. சச்சிதானந்தத்துக்கு ஒரு பாட்டு அடிக்கடி பண்ணிப்பாங்க. ஸோ சத்தும் சித்தும் புரிஞ்ச ஒரு மனிதன் கொண்டாட்டத்தின் எதிரொலியா, கொண்டாட்டத்தின் விளக்கமா, கொண்டாட்டத்தின் பிரதிபலிப்பா, கொண்டாட்டமே அவனுடைய பிறப்புரிமையாக இருக்கும். என்னுடைய கோட்டை நீங்கள் நிறைய பண்ணி டூர்லாம் போட்டாங்கன்னா கொண்டாட்டம் எனது பிறப்புரிமை. இதை நீங்கள் மறக்கவே முடியாது. நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க தான் பிறந்துருக்கிறீங்க. கடவுள் அவ்வளோ ஒன்று தான். உலகமே உங்களுக்காக தான் படைக்கப்பட்டிருக்குது. உங்கள் அம்மாவும் அப்பாவும் உங்களுக்காக தான் செஞ்சாங்க. உங்களுக்கு அம்மா இருக்கிறாங்கல்ல, யாருக்காக நினைக்கிறீங்க? நீ வரணுன்றதுக்காக தான் உங்கள் அம்மா உங்கள் அப்பாண்ட புணர்ந்தாங்க. ஸோ கடவுள் புணர வச்சது யாருக்காக? உனக்கு தான். நீ பிறணுன்றதுக்காக தான் உங்கள் அம்மா அப்பாவும்
சந்தோஷமாக இருந்தாங்க. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நீ பிறந்தேன்னு சும்மா நான் சொல்லினுக்கிற, கிடையவே கிடையாது. நீ பிறகுது தான் கடவுள் நான் பண்ணுறாரு. அப்பா அம்மாவுக்கு நான் பிறந்தேன்னாக்கா சராசரி அறிவு. நான் பிறக்கிறதுக்கு தான் அம்மா அப்பா இருக்கிறாங்கன்னு சொன்னால் ஆன்மீக அறிவு. ஒரு மனிதனுக்கு ஆன்மீகம் புரிஞ்சிச்சானா தந்தைக்கு முன் மகன் பிறந்தானே அப்படின்னு தெரியும். ஏன் தந்தைக்கு முன் மகன் பிறந்தான் அப்படின்னு அவர் சொன்னார் சிவாகமத்தில் அப்படின்னா, நான் பிறக்கிறதுக்கு தான் அப்பா அம்மா பிறந்தாங்க. இப்போ நான் ஏன் பிறந்தேன்னா புள்ள ஒன்று பிறக்கிறதுக்காக இருக்கலாம், பிறக்காமல் வேஸ்ட்டு பீஸாக போகிறதுக்கும் இருக்கலாம். அது யார் இஷ்டம்? இப்படிலாம் என் புள்ள வந்து சொல்லக்கூடாது, நான் எனக்கு தான் பிறந்தேன், ஏன் நான் என்ன பண்ண மாட்டேன், யாரையும் பிறக்க வச்சு அவமானப்பட மாட்டேன்ட்டிங்கன்னா உங்கள் சாமர்த்தியம்தான். அதுவும் யார் சாமர்த்தியம்தான்? உங்கள் பெரிய அபரிதமான சக்தி உங்களுக்குள்ளே ஒளிஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். புரிஞ்சு வச்சுக்கோங்க. சத்தும் சித்தும் புரிந்து விட்டால் எப்படி தான் இருக்கா? சச்சிதா நந்தம். இப்போ சிவனுக்கு மட்டுமா? சிவன்னா யாரோ ஒருத்தருக்கா? சிவன் யாருக்கெல்லாம் சுமக்கலை? எல்லா சத்தும் எல்லா உடம்பும் கொசு உள்ளனா இருக்குது, சிவன் இருக்குது. சிவன் இல்லைனா கொசு ஆக்டிவிட்டீஸு செய்யாது. சிவன் இருக்கிறதுனால தான் இது சிதையுது. கட்டை சிதையுது இல்லை, இரும்பு துரும்பு அடி துரும்பாகிறதுக்கு காரணம் உள்ளுகிற சிவன் தான். வெற்றிடம் இருக்கிறதுனால தான் ஆக்சைடு மாறுது. வெளியே இந்த ஆக்சிஜன் அது மேலே பட்டு எரியுது. வெற்றிடம் இல்லைன்னா இது ஆகாது. ஸோ கடவுள் இல்லாத ஒரு இடம் இல்லவே இல்லை. எங்கும் நிறைஞ்சிருக்கிற கடவுள் இந்த இந்த ஆப்ஜெக்டுக்குள்ளும் இந்த காளிக்குள்ளவும், காளி கீழே போட்டு சிவனை புரிஞ்ச மாதிரி நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க? வெற்றிடத்தை புரிஞ்சுருக்கீங்க. புரிஞ்சால் நீங்கள் தான் காளி, புரிஞ்சால் நீங்கள் தான் சிவன். இது ரெண்டும் புரிஞ்சால் நீங்கள் எப்படி தான் இருப்பீங்க? சச்சிதானந்தம். வேறொரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம். கேக்கு வெட்டுறேன், வெட்டி சாப்பிட்டு பிரியாணி, எங்கன்னா ஆன்மீக கிளாஸில் பிரியாணி போடுவாங்க, அவங்க போடுவோம். பீஃப் பிரியாணி கூட போடுவோம். பீஃப் பிரியாணி என்ன போடணும்? ஆமாம், ப்ரான் பிரியாணி போட்டுக்கிறோம், பீஃப் பிரியாணி போட்டுக்கிறோம், ஃபிஷ் பிரியாணி போட்டுக்கிறோம். இன்றைக்கி என்ன பிரியாணி தெரில, மட்டன் பிரியாணி வந்துச்சா? வந்துச்சு. கேக்கும் வந்துச்சு. ஆளுங்களையும் கூப்பிட்ருங்க. நல்லது. வேறொரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம். என்னை வாழ்த்துங்க, நான் நல்லா இருக்கட்டும். டெய்லியும் வாழ்த்தலாம், நேரம் வாரம் வாரம் வாழ்த்தலாம், வியாழக்கிழமை மாதம் மாதம் வாழ்த்தலாம், 17ஆம் தேதி. அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு முறை நேரத்தான் வாழ்த்துங்க, உங்களால் முடிஞ்சது இல்லை. ஏன்னா நான் வருஷத்துக்கு ஒரு முறை தான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ புரிஞ்சிச்சு தானே? ஆமாம். ஒவ்வொரு நாளும் 6-5க்கு என்ன பண்ணுங்கள் நீங்கள்? பிறந்த நேர வாழ்த்துக்கள். எப்படி? நல்லா இருங்க, சந்தோஷம். கேக்கு வெட்டிட்டு போகலாம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.